அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. எல்லா புகழும் முருகனுக்கே வாட்ஸ்அப் சேனலில் கிட்டத்தட்ட 35,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. பார்த்தேன், பெரிய ஆச்சரியம். எத்தியோப்பியா, பாகிஸ்தான், இன்னும் நிறைய ஊர்லேருந்துலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கெல்லாம் முருக சக்தி இருக்கோ அங்கெல்லாம் முருக பக்தர்கள் இருப்பாங்க. எங்கெல்லாம் முருக பக்தர்கள் இருக்காலும் அங்கேருந்து நம்மளை ஏதோ ஒரு வகையில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றப்போ உண்மையிலே பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயம் தருது. ஏதோ ஒரு சென்னையில் வடபழனியில் இருந்த நம்மளை முருகப்பெருமான் ஏதோ ஒரு கருவியாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்கான்றப்போ பெரிய ஆச்சரியம் அதிசயம்தான். ஒரே ஒரு வார்த்தை நன்றின்ற ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. இன்னும் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் நான் முருகப்பெருமான்ட்ட வேண்டுறது, எல்லோரும் மறுபிறவி வேண்டாம் பிறவாமை கொடுன்னுவாங்க. ஆனால் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் இந்த முருகர் புகழ் பாடுற பிறப்பாகவே வேணும் முருகான் தான் நான் கேட்குறேன். செங்கோட்டு வேலவர் முருகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அருணகிரிநாதர் அதிகமாக பாடின முருகரில் ஒரு முக்கியமானவர் செங்கோட்டு வேலவர். ஏன் அவரை பாடினார் அப்படின்னா அந்த அர்த்தமும் காரணமும் எனக்கு தெரிய வந்தப்போ உண்மையில் நான் அந்த கேள்வி எப்போ என் மனசில் வந்துச்சோ அதிலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே அதுக்கு உண்டான பதிலும் கிடச்சிது. அருணகிரிநாதர் பெருமான் செங்கோட்டு வேலவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்ன வேண்டார்னா, நான் செத்தா யாரும் அழுவக்கூடாது, என் உடல் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, இந்த கலியுகத்தில் இந்த பந்த பாசத்தில் எந்த மாயிலும் சிக்காமல் என்னோடய இறப்பு இருக்கணும் அப்படின்னாரு. அது முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி எல்லாருக்கும் அருணகிரிநாதர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த அந்த பொறுப்பு மலர் தாமரை மலர் எடுக்க போனப்போ இவரோட உடம்பெடுத்து எரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கிளி ரூபத்தில் இருப்பார். கிளி ரூபத்தில் மாறினதுக்கப்புறம் தான் கந்தர் அலங்காரத்துலேயும் கந்தர் அனுபவத்திலையும் அதிகமாக திருச்செங்கோட்டு வேலவரை பற்றி பாடியிருப்பார். இந்த உலகத்தில் பயங்கரமான ஒரு பழமையான சிலைனா நம்ம பழனி முருகரை சொல்லுவோம். ஆனால் அதை விட ரொம்ப பழமையான சிலை திருச்செங்கோட்டு வேலவர். தத்ரூபம் முருகர் அங்கே சிலையாக மாறி நின்று இருக்காரு அப்படின்னு சொல்லி புராதன ஹிஸ்ட்ரி சொல்லுது. என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் மயிலோடு இருக்கிற முருகர் அதிகமாக சில பேர் இருக்கா, இல்லை சேவலோடு இருக்கிற முருகர் அதிகமாக இருக்கான்னு பார்க்குறப்போ உலகம் ஃபுல்லாக சேவலோடு இருந்த முருகர் சிலை தான் அதிகமாக இருக்குது. மயில் 2வது இடத்துல தான் இருக்குது. அதிகமான சேவல் கையில் பிடிச்சிருக்கிற முருகர் சிலைகள் லண்டன் மியூசியம்லேயும் சிங்கப்பூர் மியூசியம்லையும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதுக்காக தான் அந்த பயணம் என்னோடய அடுத்த பயணம் இருக்க போகுது. ஸோ திருச்செங்கோட்டு வேலவர் உலகின் பழமையான முருகர் சிலைன்னு சொல்கிறத விட உலகின் முதல் முருகர் சிலை கூட சொல்லலாம். எதிர்காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் முருக சக்தி உணர்த்தும். யார் மூலயமாவது இந்த செய்தி இது உண்மையாக இருக்கிற விஷயத்தை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவார் நம்புகிறேன். ஸோ எல்லா புகழும் முருகனுக்கு வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. இது இன்னும் முருக பக்தர்கள் நம்மளை நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்குது நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பேட்டியில் சொல்லி அதை எடிட் பண்ணி அது வர்றதை விட நம்ம வர உத்தரவையும் வர விஷயத்தையும் உடனே சேனலில் சொல்கிறோம். அது எல்லாருக்கும் போய் சேருதுன்றப்போ உண்மையிலே ஒரு பெரிய மனநிறைவை கொடுக்குது. அந்த சேனலில் இணையறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த ஸ்கேனரும் நான் பதிவு பண்ணுறேன் இந்த காணொலியிலையும் இந்த காணொலி கமெண்ட்லேயும் என்னோடய பயோலையும் எல்லா